நான் வந்து முந்தி வீடியோவில் மனசை நம்ம கட்டுப்படுத்தணும், நம்ம மனசு கடுமையாக்கக்கூடாதுன்னு பற்றி சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அதுக்காக நான் ஒரு கதை சொல்கிறேன். பார்வதி தேவியோட 2 பசங்க தான் முருகனும் கணபதியும். கணபதி புத்திசாலி, நம்ம முருகன் வந்து வேகசாலி. உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் எ ஸ்பீடு வாலா, இவர் வந்து இன்டெலெக்சுவல் வாலா. அப்போது நம்ம கணபதி வந்து கேட்குறேன். கணபதி ரொம்ப பிடிக்கும் பார்வதி தேவிக்கு. அம்மா அம்மா நமக்கு ஒரு வீடு வேண்டாமா, இந்த மாதிரி கைலாசத்துலேயே வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அழகான வீடு இருக்குது, அழகான வீடு வேண்டாமா நமக்கு அப்படின்னு கேட்கும்போது பார்வதி தேவி சொல்கிறான், ஆமாம் கண்ணா, நமக்கு அந்த மாதிரி ஒரு வீடு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு கணபதியை கன்சோல் பண்ணிவிட்டு அவங்க மனக்கண்ணில் ஒரு வீடு உருவாக்குறாங்க. அந்த வீடை பற்றி கணபதிக்கு சொல்கிறாங்க. கணபதியும் ஹாப்பி ஆகுறாரு. இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது நாரத பகவான் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு தூண்டி கேட்குறாங்க, என்ன அம்மா பையனும் என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு பார்வதி தேவி சொல்கிறாங்க. அப்போ நாரத பகவான் சொல்லுவோம், ஐயோ அப்படியா, நீங்கள் வீடு உருவாக்கி வச்சுருக்கீங்க, சனீஸ்வர பகவான் உங்களை பார்க்கறதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்கு தான் தெரியுமே சனீஸ்வர பகவான் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு சொல்லி நாரத பகவான் கிளம்பி போயிடுறாரு. உடனே பார்வதி தேவிக்கு ஐயோ சனீஸ்வர பகவான் வரானே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த சனீஸ்வர பகவானை நம்ம எப்படி நிப்பாட்டலான்னு உள்ள கவலையில் சிவபகவானுக்கு தூது அனுப்பி, அதாவது மானசீகமான தூது அனுப்பி, அன்றைக்கெல்லாம் ஃபோன்ஸ் எல்லாம் கிடையாது, மனசால் ஒரு தூது அனுப்பி, இங்கே பாருங்கள் கைலாசத்தை விட்டு இந்த பக்கம் வர வைக்காதீங்க, அங்கேயே நிப்பாட்டிடுங்க அந்த சனீஸ்வர பகவானே அப்படின்னா. நிமிட்டுச்சிரியோட சிவன் என்னதான் உன் மனசில் என்னெல்லாம் ஓடுறது அப்படின்னு பார்வதி தேவி நினச்சி ஒரு சிரிக்கிறாரு. ஆனால் சனீஸ்வர பகவானும் வராரு. சனீஸ்வர பகவான் வந்து நம்ம சிவனை பார்த்துட்டு அப்படியே தேவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயத்திலேயே தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வந்து நாசமாச்சு அப்படின்ட்டு அந்த வீடை மனசாலேயே எப்படி உருவாக்கினாலும் அதே மாதிரி அழிக்கிறாங்க. சனீஸ்வர பகவான் இங்கே வரவும் இல்லை, வீடும் அழிஞ்சு போச்சு. சிவனை மட்டும் பிரார்த்திச்சு சிவன்கிட்ட பார்வதி தேவியை பார்க்கலாமான்னு கேட்கும்போது சிவன் எங்கே வாக்கு கொடுத்துட்டாரு, இல்லை தேவையில்லை, என்னை பார்த்து வணங்கிட்டு போன்னு சொன்னார். இப்படி சொந்த மனசாலேயே கற்பனையான ஒரு வீடை உண்டாக்கி தன்னோடு மோசமான கற்பனைகளாலே அந்த வீடையும் அழிச்சிட்டாங்க. சனீஸ்வர பகவானுக்கு இங்கே எந்த பங்குமே கிடையாது. இப்படி தான் நம்ம மனசில் இருக்கிற தீன்மைகளும் நன்மைகளையும் நம்மளை அழிக்கவும் மேன்மையாக்கவும் செய்கிறது. வணக்கம்.